ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டியூஸ்டே மார்னிங் காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேங்க. 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேங்க. நம்ம வச்சு இன்னைக்கு எழுந்திரிக்கணும்டா நினைக்கும் போது மட்டும் அந்த அலாரம் அடிக்கவே அடிக்காது. மற்ற டைம்லலாம் சும்மா அடிச்சுட்டு கிடக்கும். சரி, அதை விடுங்க, அது எப்பவும் நடக்கிற கதை தான். நேத்து நான் வந்து புளிச்சக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருந்தேங்க. அத நைட்டே ஆஞ்சு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டேன். அத தான் இன்னைக்கு செஞ்சுட்ருக்கேன். இன்னைக்கு இந்த புளிச்சக்கீரை செய்யும்போது ஒரு ஆச்சரியம். அந்த அந்த வாணல் ஃபுல்லா அதுக்கு மேலேயுமே நான் வந்து அவ்ளோ கீரை வச்சேன். பட் ஒரு 5 மினிட்ஸ்லயே அது எல்லாமே அப்படியே சுருங்கி, சுருங்கி, சுருங்கி சின்னதாயிடுச்சுங்க. எப்படிதான் இந்த கீரை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாரி நான் நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைட் பார்த்தீங்களா? நம்மளுக்கு இந்த கீரை எந்த அளவுக்கு அழகா சுருங்கி சூப்பரா வந்துருச்சுல்ல. பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்குது. நம்மளுக்கு இந்த சாதமும் வெந்து வந்துருச்சு. அதையும் வடிச்சு ஒரு ஓரமா வச்சுட்டு, வாணல்ல எண்ணெய் வச்சு உருளைக்கிழங்கு வறுக்க ஆரம்பிச்சுட்டேன். இது எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிக் குடுத்த ரெசிபிங்க. அவங்க வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப சாம்பார் பொடி வச்சு உருளைக்கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்திருந்தாங்க. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை உங்க வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பூண்டை இடிச்சு போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும். உருளைக்கிழங்க போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு மூடி போட்டு ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், உப்பு, நம்மளுக்கு சாம்பார் மசாலா பொடி வீட்ல இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமா தூவி நல்லா முருகலா வறுத்து எடுத்துடணுங்க. நம்மளுக்கு இந்த கீரையே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓரமா வச்சிடலாம். இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு இஞ்சி தொகையல் செஞ்சிருந்தாங்க தோசைக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமா புளி, இஞ்சியும் பூண்டும் கையில் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்து நல்லா ஒரு தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா காரசாரமா சூப்பரா இருந்துச்சுங்க இந்த தொகையல் சாப்பிட்றதுக்கே. எங்க வீட்ல ஒரு குட்டி அராத்தி இருக்கிறா. மேடம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி வாய்ஸ் ஓவர் இந்த வீடியோக்கு கொடுத்துருவேன் நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி. சரி விடுங்க. அடுத்து இந்த கீரையை வந்து நல்லா உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு இதோ பாருங்க, தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. இது வந்து ரேஷன் அரிசியில் வச்சு அரைச்ச அந்த மாவு தாங்க. தோசைக்கு இந்த தொகையிலையும் வச்சு நாங்கள் இன்னைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஹஸ்பண்டுக்குமே நான் லஞ்செல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். லஞ்ச் பேக் பண்ணியாச்சு.